சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோ வந்து ஒரு கோயிலுக்கு போகிறது தான் போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் சில தடங்கள்லாம் நடந்துச்சு. அது தடங்கள்னு சொல்ல முடியாது, சில சம்பவங்கள் நடந்துச்சு. அது எங்களுக்கு பொறுத்தவரை அது தடங்கள் தான். பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது தடங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அது தடங்கள்லாம் என்னன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தடங்கள்லாம் நடக்குமா, இன்னும் என்னென்ன தடங்கள்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது நடந்ததுன்னா மறக்காம அதை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ அவங்களில் இருந்தாலும் கரெக்டாக அந்த கமெண்ட் வந்துட்டு நீங்கள் சொல்கிறதுல நாங்களும் அது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கும். நிறைய பேருக்கு தெரியும் மேபி. பண்ணிட்டோம். கரெக்ட். இப்பவே கண்ணை கட்டுது சம்பவம் தடங்கள். தடங்கள் அதை சொல்லு. இல்லை சம்பவம் கூட என்ன சம்பவம்னா அவங்க தரமான சம்பவம். அதான் அவங்க பார்ப்பாங்க வெட்ட சம்பவம். இதில் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கோன்னு தெரியல. நீ பார்த்துட்டு கழுவி ஊற்றுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுத்திட்டு ஊத்துங்க. ஓகே. ஹாய் மக்களே, வெல்கம் டு ரிஷிஸ் பாயிண்ட். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தோம். ஏன் போடாமல் இருந்தோம் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அப்படிதான் நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன்னா ரொம்ப நாள் வீடியோ போடவே இல்லையா, ஸோ அதனால என்னாச்சு ஏதாச்சும் கேட்டுட்டே இருந்தாங்க. சரி ஓகே ரைட்டு. சில பல சிச்சுவேஷன்ஸ்னால எதுவுமே போட முடியல. சரி ஓகே, இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ மினி ட்ரிப் டு கேரளா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோபாலோட பிரதர் அண்ணா, காஜியோட அண்ணன், பரம காஜி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்க்குறக்கு இவர் தான் அண்ணா மாதிரி இருக்காரு பாருங்க. இல்லைங்க, குழந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவான். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நம்ம சின்ன பையன் சொல்ல வந்தேன். இதுல இன்னொரு கேரக்டர் வேற இருக்குங்க. ஆமா, ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஆமா. ஹாய் கைஸ். ஹாய், இவர் தான் மூட்டக்கண்ணன். ஓகேவா? ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிருந்தோம். அதை எங்களால் கரெக்டாக கொண்டு போக முடியல. பட் இன்னைக்கு வந்து சடனாக ஒரு பிளான் பண்ணி கிளம்பான்னு ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் அங்கே தான் போக போகிறோம். உங்களை கரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணுறோம். ஆமாம், இவ்வளோ நாள் வீடியோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இவனுக்கும் தெரியும். அதாவது போடலாம்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா போட முடியல. ரீசன் இவரே சொல்லுவார் பாருங்க, ஏன்னா ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தோம், அது இதுன்னு நிறைய பிரச்சனை. ஸோ அதனால எதுவுமே போடவே முடியல இல்லையா. எல்லாமே நான் தான் சொல்றேன், நம்ப மாட்டேன். எல்லாமே இருக்கிறதா மச்சான். நமக்கு என்ன ஒரு கேரக்டர் கேமரா. ஆமா, கேமரா ஒன்றும் இல்லைங்க, எதுவும் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இவனுங்களும் ட்ரிப்பு போடுறானுங்க, ஒன்றும் விளங்குறது இல்லை. சரி, எல்லா பாய்ஸ் ட்ரிப் மாதிரி தான். போடுவோம் சொதப்புது. இன்னும் எப்போ சொல்ற மாதிரி சடன்ல இருந்தா நீங்க சக்சஸ் ஆகும். கரெக்ட். ஸோ இன்னைக்கு நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணதான் இந்த ட்ரிப்பு. நான் தண்ணி கேன் போன வந்தவங்க என்ன கூட்டிட்டு வந்துட்டானுங்க. இல்லை, அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இப்படியும் சேர்த்து இழுத்துட்டு போவோம். போய் ஏன்னா இது வந்துச்சுன்னா கொஞ்சம் வாய் வச்சுட்டு கம்மல் இருக்காது. அங்கே போகிற வர பொண்ணுங்களெல்லாம் பார்க்குறது எப்படின்லாம் கத்துமா. கேஸ்ல உள்ள போயிடுவாங்க. கேர்ள்ஸ் வீக்னஸ். ஆமா, கேஸ்ல இவன் போக மாட்டான். எங்க 3 பேரையும் உள்ள போக வச்சிருக்காங்க. இவர் தப்பிச்சிருவாரு. நேக்கா தப்பிச்சிருவாரு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இந்த கல்லணை நம்புங்கள் புல்லனை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அது எக்ஸாம்ல எங்க அண்ணன் இவங்கெல்லாம் 7 அடி இருக்கிறானுங்க பாத்தீங்களா. ஆமா, என்னை விட 1 இன்ச்சு தான் ஜாஸ்தியா இருக்கானுங்க. நாங்களாவது காம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் 1 இன்ச்சாவது நாங்க 1 இன்ச் இருக்கிறோமா இல்லையா. ஏய் காம்ப்ளைண்ட் வேறடா. சரி, அதை டக்குனு கிளம்புறோம். அடுத்த பிளாக் அங்க ஸ்டார்ட் பண்றோம். ஆமாண்ணா. இப்போ இது எங்கன்னு பாத்தீங்கன்னா இவரோட வீட்டுல தான் இருக்கும். ஸோ நான் காட்டுற வெளியில இப்போ ஒரு சவுண்டு கேட்டே இருக்குமே, என்ன சேவல் தானே, கோழின்னு சொல்லியிருப்பேன். சேவல் கொக்கோன்னு கூச்சு. அன்னைக்கு காலையில 6 மணி. ஸோ அதுதான் நான் வெளியே போயிட்டு காட்டுறேன் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அப்படியே கிளம்பும். கேட்ச் யூ கைஸ். டாடா வரடா. சீதாடா இப்படி 15 கிலோமீட்டர் இல்ல. ஆமாயா, இங்கிருந்து 30 கிலோமீட்டர் என்னமோ தான் கிடச்சி. 30 யோ இங்கிருந்தா 25 கிலோமீட்டர் வந்துச்சு. மக்களே, இன்னும் மக்களே வா. இல்லடா, இது சொல்றேன். அதான் நீங்க சொன்னீங்கல்ல,
அவரோட வெளி சைடு காட்டுறாங்க, அவரோட வீட்டு சைடு. ஆமா அவங்க சேவல்லாம் வளர்க்குறாங்க. மச்சான் அறந்து போயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்தாலே பயப்படுது. அங்க ஒன்று இருக்கு, இது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க ஒன்று இருக்கு, சேவை கண்டிப்பாக. இவர் தான் ஹாய் தலை தருப்பி. இங்கே ஒன்று பெருசா இருக்கு, வரமாட்டான் பார்த்தீங்களா? ஆமாம், வெயிலுக்கு ரொம்ப இதாகி கிடைக்கிறாரு பாவம். வெயில் ஓவர் உஷ்ணம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதான் அப்புறம் இங்கே இவரோட வீட்டுக்கு காவல் தெய்வமே இவங்க தான். இவர் வந்தாருன்னா போதும். அப்புறம் இங்கே இருக்குங்க, இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. இவர் தான். அப்புறம் இங்கே ஒன்று இருக்கு. ஆடுகளம் படத்தில் வந்த சேவல் இதுதானே? ஆடுகளும் ஆடுகளத்தில் வந்த சேவல் இதுதானே? என்னோட படத்தில் வர சேவல் இதுதானே? ஆமாம் அப்படின்னு சொல்லி கொத்தேன். ஓகே பாய். ஓகே மச்சான், சரி வரட்டுமா மச்சான்? டாடா சூப் பாகே. இது ஹெல்மெட் எடுக்கலையா? ஆமாம், ஹெல்மெட் எடுத்துட்டு வாடா. ஃபைன் போடுவாங்க 500 ரூபா மச்சான். இதுக்கு வேண்டிய நான் ஹெல்மெட் எடுத்து போவேன். ஆமாம், எல்லாருமே ஹெல்மெட். ஐயோ, தூக்கிட்டு போயிட்டேன். எங்க போனாலும் ஹெல்மெட்டை போட்டு. ஆமா தூக்கிட்டு போயிட்டேன் நீங்க. வா வா வா. ஏய் சாவி அங்க இருக்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல. ஐயோ, வண்டி சாவியே மறந்துட்டு வரீங்களாடா டேய். ஆமா, என்னத்த சொல்ல, நீங்களா இந்த சாவி. ஆமா, வண்டி சாவி யாரும் மறக்க மாட்டீங்க. எங்க கேங்ல மட்டும்தான் எப்படின்னு நினைக்கிறேன். வண்டி சாவி கூட மறந்துட்டு போயிடுறோம். ஹெல்மெட்டு இதெல்லாம் போடாமல் போயிடாதீங்க. வீணாக போடாமல் போன டைம் போயிட்டு ஃபைன் வாங்கினதாங்க மிச்சம். ஸோ இங்கே ஒருத்தர் வந்துட்டாரு. சரி தூக்கிட்டு போயிருப்பாரு. வெயில் என்ன வெயில் எப்பா, அப்படியே பழகுது. டேய் உனக்கு எங்கடா ஹெல்மெட்டு? சரி விடு. அவினேஷனா தெர்மாமீட்டர் எடுத்து சொருவணும் வாயில. அது இப்படிலாம் சொருவ கூடாது சரியா? சொருவலாம் இல்ல மச்சான். இன்னைக்கு ஒரு 500 ரூபா கன்ஃபார்ம்டா. கன்ஃபார்ம் சொல்றேன். ஆமா ஹெல்மெட் இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகலோட ஏங்க அது இல்ல, இங்க பாருங்க. இங்க வா. அங்கெல்லாம் கூட இங்கெல்லாம் கூட போலீஸ் தான் பிடிப்பாங்க. அங்கெல்லாம் சென்சார் பிடிச்சிருது, அவ்வளவுதான். இது கன்ஃபார்ம். போன வாரம் தான் மாட்டணும். அதுதான் ஒரே ஒருத்தன், இந்த ஒரு பையனால மட்டும்தான். சரி அவினாஷனா, பி சேஃப். ஓகேவா? 500 ரூபாய்க்கு வேண்டி போலாமா? நான் மேப் போட்டு கொடுக்குறேன், இடம் தெரியுமா? எத்தனை கிலோமீட்டர் மச்சான்? நான் மேப் போட்டு கொடுக்குறேன், நீ பார்த்து சொன்னா மட்டும் போதும். சொல்லுவாங்கல்ல, இரு ம் இந்தடா. டேய் காக்கா ஆகி போயிருச்சுடா. ஹெல்மெட்ல போட்டு பாரு சட்டையில என்னாச்சு? இங்க கருமம் பிடிச்ச காக்கா காக்கா ஆகி போயிருச்சுடா. பார்த்தா துணி எடுத்து சொல்றா முதல்ல. ஒருத்தன் மோந்து பாக்குறான், இன்னொருத்தன் நக்கி பாக்குறான். டேய் பிளாக் எடுக்கிறதுக்கு இப்படி தாண்டா உங்களை அனுப்பணும். கடையில் வாங்கிட்டு வாடா துணி, கடையில் வாங்கிட்டு வாடா. அசிங்கமா இருக்காது. ஆனா அருமை இல்ல. சீரியஸாவே அவன் சொன்ன மாதிரி அருமையான ஆரம்பம். மாப்பிள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல பிளாக் எனக்கு தெரிஞ்சு அற்புதமா வரும்னு நினைக்கிறேன் மச்சான். அற்புதம் இல்ல காக்கா ஆகி போயிருக்கு. ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன் கண்ணுக்கு. பார்த்தா தலைக்கு மேல மறுபடியும் உட்கார்ந்து நிக்குதுடா. வண்டி எடுத்து முன்னாடி போ. காக்கா ஆகி போனா நல்ல சகனமா மாட்டேன். யார் சொன்னா? ஹெல்மெட் காட்டு. சொன்னா போன காக்கா எடுத்துட்டு போட்டுச்சு. ஐயோ, இன்னும் அந்த காக்கா கீழே பச்சை பசின்னு இருக்கு பாரு பொண்ணோட காக்கா. சட்டையில் ஆரம்பிச்சதா சட்டை தொடரா. அதான் சட்டையில பருப்பு குழம்புடோ. நான் ஆமாண்ணா, எந்த வீட்டுல போய் தின்ட்டு வந்துன்னு தெரியல. ஆமா போயிடுச்சே இருக்கா போயிடுச்சு. ஆகும் மொத்தம். நான் இருந்து பச்சை. சரி பர்ஃப்யூம் அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி அப்படியே முன்னாடி போங்க, போலாம். ரைட் ஸ்டார்ட்ஸ் நவ். டேய் மச்சான், நீ வேற முடிய அதிகமா வளர்த்திட்ட. எனக்கு ஏதோ லேடிஸ் பின்னாடி உட்காந்து போற மாதிரியோ ஒரு ஃபீலிங்கு. நல்லா இருக்கு மச்சான். இவர் முடி வார நல்லா இருக்குதுடா. சரி விடு, என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். என் ஆள் கூட போக வேண்டியது. கூட போயிட்டு இருக்கிறேன். நான் உன்னையவே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன். ஆமா மச்சான், எல்லா இடத்துலயுமே நண்பன் ஒருவன் வந்த பிறகு, அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே வாழ்க்கையே முடியுதுங்க. பயங்கரமா இருக்குதா பச்சை பசங்க.
இதுதான் பொள்ளாச்சி ஆனவங்களும் எல்லாரும் வரணுங்கிறது. ஓகே மக்களே, எங்க வந்துட்டோம்? இந்த போர்டை பார்த்து போவோம். மச்சான் கரெக்டா தானே போறோம் நம்ம? யாருக்கு தெரியும்? இங்க வேற ரோடு வேற வேலை செய்யறாங்களா? A few minutes later. ஹலோ, கீழே விழுந்துட்டோம், இரு வரேன். ஆதாரத்தோட போகும்போது எப்படியா சேதாரமாகும்? ஆமாம், வரும்போது ஒரு சின்ன ஒரு மைனர் ஆக்சிடென்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல்லாக மண் ரோடு அது இதுன்னு இருக்கா. இந்த ரோடுக்கும் அந்த ரோடுக்கும், மண் ரோடுக்கும் அந்த ரோடுக்கும் மாறி மாறி தான் சேஞ்ச் ஆகணும். அந்த சேஞ்ச் ஆகிற டைமில் டக்குன்னு மேலே ஏற்றும் போது கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துட்டோம். ஸோ கையில் அப்புறம் கால் எல்லாம் அடி. ஸோ எனக்கு எதுவும் இல்லை மச்சான், நல்ல வேலை. கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ராட்ச்சு. அப்புறம் என்னோட செட்டில் அப்படியே கொஞ்சம் சரி விடு, செருப்பு வாங்கிக்கோ மக்களே. ஆமாம், இது அவேர்னஸ் வீடியோவாக வேணாலும் எடுத்துக்கங்க. சீரியஸ்லி உண்மையாக ஹெல்மெட் இருக்கிறனால நானும் ஒன்றும் ஈஸியாக தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை மெதுவாக வந்தோம். மெதுவாக வந்தது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஹெல்மெட் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எங்கே அடிப்பட்டாலும் சரி சரி மண்டை கடி விழக்கூடாதுன்னு சொல்லி. சரி ஓகே பாய்ஸ், கொஞ்சம் நெர்வஸாக கொஞ்சம் இருந்தோம், அதனால தான். சரி, மறுபடியும் நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆரம்பிப்போம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்துட்டு அவனுக்கு கையில் காலில் எல்லாம் அடிபட்டுருச்சு. இல்லைங்க, இருந்தாலும் போயிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சது. இல்லை, ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் தடங்களாக இருக்கிற மாதிரி இருக்கு. தாத்தா பாத்ரூம் போன பேர் சொன்னேன். இல்லை, ரொம்ப சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? சொல்லு. காக்கா சட்டையில ஆய் போட வேணாம்னு சொன்னேன். என்ன பேச்சு பேசினானு 2 பேரும் சேர்ந்துட்டு வேணாம் வேணாம்னு கேட்டானுங்களா? காக்கா ஆய் போட நல்ல சகனம் போக மாட்டேன், நல்ல சகனம் போக மாட்டேன். ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமாடா. சில பிளான்லாம் கரெக்டாக தான் போட்டோம், கரெக்டாக போயிட்டு தான் இருந்துச்சு. சம்திங் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சின்ன தடங்கள் வந்துச்சு. நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்காம அப்படியே போயிடலாம்னு நினைச்சோம். பட் கொஞ்சம் தூரம் வரும்போதே பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கானது கூட பிரச்சனை இல்லைங்க. ஏங்க, இப்போ எனக்கானது கூட பிரச்சனை இல்லைங்க. வண்டி இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீல்லாம் அலைன்மெண்ட் மாறிடுச்சு, சரிங்களா? அப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்கிராட்ச் எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் வண்டி கொஞ்சம் கண்டிஷன் இல்லாத மாதிரி ஆயிடுச்சா. இந்த பிளானை இன்னைக்கு போங்கடா டே. அப்போ மச்சான் சொன்னா திரும்பி போடுறா வரானுங்களான்னு. லைட் ஒரு டவுட் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னன்னா, தூரம் வந்துட்டோம், அதுக்கு மேலே இவனுக்கு ரொம்ப நேரமா ஆளவே காணோம். ஸோ ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்ணுங்க, என்னடா கால் பண்ணி போடுறான், ஆளுகளை காணங்க, மண்ணை கிண்ண கவிட்டானு இல்லைன்னா நினைச்சு கால் பண்றோம், கவிட்டானு திறந்து விழுந்துட்டானுங்க. சின்ன காயம் சொன்னானுங்க. சரி இருங்கடா, அவனோட சின்ன காயத்தை பாருங்க, காட்டுறான். இந்த முட்டி கிழிஞ்சது உனக்கு சின்ன காயம். சின்ன காயம், அப்புறம் கையில கொஞ்சம் அடி, அவ்வளவுதான். கையில் அடி. சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய? சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? என்ன ஏன்டா பறக்க விட்டேன்? ஆமாங்க, நான் கூட பரவாயில்ல. அது என்ன படம்? போங்கடா. அது என்ன படம்? அந்த பறந்து போய் விடு. மடமையடா படத்துல வர மாதிரி பறந்துருக்கானுங்க 2 பேரும் ரோட்ல. ஆமாங்க, அதுல ஒரு பாட்டு வரும்ல, தள்ளி போகாதே. பாடாத காப்பிரைட் கொடுத்துருவாங்க. நீ என்ன சொல்றது? தலைவன் இப்படி விழுந்து கிடக்குறான், சரியா? இவனை தாண்டி போனேன், ஐபோன் பறக்குது, அப்படியே ஓடி தெரியுமா, அப்படியே கேட்ச் பண்ணி கரெக்டா என்னோட போனு எங்க தெரிச்சு எங்க தெரிச்சதுன்னு தெரியல, ஸ்ட்ரைட்டா போய் அதை பிடிச்சி அதுக்குள்ள இவனை தூக்கறதுக்கு வர்றாங்க. நான் அந்த சைடு விழுந்து கிடக்குறேன், யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ரோ நீ பிஸியா போன் காதுல வச்சிருப்ப ப்ரோ. ஐயோ அம்மாட்டு, என்னையும் தாண்டி போய் விழுந்தாங்க ஒருத்தன். ஏங்க, இவன் வண்டி ஓட்டி இருந்தானா, நான் ஏன் முன்னாடி போய் டை பிடிச்சு கொடுக்க போறேன்? பொறுமையா தானே வந்துச்சு. பொறுமையா கரெக்டா தான்டா வந்தோம். பாலா போன ரோட எவன் வேலை செய்யறான்னு தெரியல. போனடே கை காலெல்லாம் ஏறி சிவா அழுக்கி சிவா சுத்த வேண்டியதா இருக்குது. விழுந்துட்டீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
திரும்புமா? சரி ஓகே ஓகே பாய். கண்டிப்பா ட்ரை பண்றோம். இல்ல இல்ல நெக்ஸ்ட் வீக் என்னன்னாலும் ஆமாங்க போலான்னு வீட்டுக்கு போய் உனக்கு முதல்ல அது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருடா வார்த்தை வரல நிறுவஸ்ல கையை கால நடங்குதுங்கோ. இவனுக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும் இங்க பாரு. முதல்ல இவனை வேலை செய்யணும். எஸ் நீ வீட்டுக்கு போனா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எங்க அம்மா வேற சும்மாவே நல்லா பேசுவாங்க. கோயிலுக்கு கவர்மெண்ட் லீவுன்னு சொல்லிடலாம். ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே கடவுள் ஆசீர்வதிச்சாரு. எப்படின்னா காக்கா தீ பெட்டு வச்சாரு. ஐயோ நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன், உனக்கு இன்னும் அவ்வளவு சத்தியமா சிரிப்பு வருது சாமி. இல்ல மச்சான் எனக்கே சிரிப்பு தான் வருது. தானடா. ஏய் இல்லடா. இல்ல நான் ஒரு முடிவுல வந்தா அந்த முடிவு எப்படி பண்ணீங்க? இல்லங்க எனக்கு கன்ஃபார்ம் போயிரலாம் அப்படின்னு தான். ஏன்னா நேத்து தான் இந்த இது எப்படி ரீல இருக்கு தெரியுமா? பார்த்தேன். திஸ் இஸ் பொட்டேட்டோ மச்சான். இல்லங்க நேத்து தான் ரீல பார்த்ததுமே இன்னைக்கு போயிரலாம் அப்படின்னு சடன் பிளான் பண்ணோம். டக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்த ரீலுக்கு பதிலா ரியலா விழுந்துட்டானுங்க. ஆமா ரியலா விழுந்துட்டோம். ரீல் போச்சு. இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக் நாங்க மீட் பண்றோம். என்னன்னாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீக்கு கருப்புசாமி துணையோட நாங்கள் மறுபடியும் இந்த ரீல்ஸ்குள்ளார என்ட்ரு ஆகும். ரெண்டாவது போய் அவரை சாமி கும்பிடுவோம். எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. அது கொஞ்சம் சென்டிமெண்டல். நானே வெக்ஸில் இருக்கிறேன். நீங்க சென்டிமெண்ட்ல செட் ஆகாது கோபாலு. ஃபன் மூட்ல இருக்கும். ஏண்டா அடிபட்ட நானே ஃபன் மூட்ல தான் இருக்கேன். அப்புறம் இல்ல நான் ஒண்ணு யோசிச்சேன், அது ஒண்ணு நடக்குது. ராஜா ராணியில சொல்ற மாதிரி ரோட்ல இருக்கிற எல்லாரும் பார்த்தாங்களா? ஒருத்தர் தூரம் பாக்கி எல்லாரும் பார்த்துட்டாங்க மச்சான். நம்ம 2 பேர்த்த தவிர எல்லாரும் பார்த்துட்டாங்க. என்ன சம்பந்தமே இல்லாம வந்து எல்லாரும் மாட்டாங்கடா. சரி விடு நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்கு போவோம். அதுக்குள்ளார வண்டியை கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. ரெடி பண்ணிட்டு உங்க எல்லாரையும் அந்த பிளாக்ல நாங்க மீட் பண்றோம். சாரி கைஸ், டாடா பை பை. ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பாய் டாடா குட் பை. பாத்தியா? ஏதோ சொல்ல சொன்னா எதையா சொல்லிட்டு இருக்கிறேன்.